பருப்பு சாப்பாட்டுக்குங்க இதில் அரிசி முக்கால் டம்ளருங்க, பருப்பு அரை டம்ளர், துவரம்பருப்பு 2 தடவை கழுவிங்க, அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. வணக்கிறதுக்குங்க எண்ணெய் ஒரு குழிக்கரண்டிங்க, கடுகு, கருவேப்பிலை தலைங்க, சின்ன வெங்காயம் 10-20 சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டுங்க, பூண்டும் கட் பண்ணி போட்டுங்க வணக்கிட்டுங்க, கொஞ்சம் ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சோம்பும் போட்டுங்க வணக்கிட்டுங்க, மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க, தக்காளி ஒன்று வணக்கிட்டுங்க. நம்ம இப்போ இதை ஊற வச்சுருக்கிறத இதில் ஊற்றிங்க ஒரு 3 விசில் வேகமாகிட்டு 1 விசில் சிம்மில் வச்சோம்னா நம்மளுக்கு பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. நம்ம உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்குங்க, சாம்பார் தூள் 1 டீஸ்பூனுங்க. இப்போ நம்ம இந்த குக்கர்லேயே ஊற்றிக்கலாங்க பருப்பு சாப்பாடுக்குங்க. வரமிளகாயும் போட்டு செய்வாங்க, நம்ம வரமிளகா போடலைங்க, அதுக்கு பதிலாக சாம்பார் தூளை போட்டிருக்குதுங்க. ஒரே 1 டம்ளர் எந்த டம்ளரில் நம்ம போடுறோமோ அதில் 1 டம்ளர் அரிசின்னா அரை டம்ளருக்கு மேலே இப்போ துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. அது ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் தொளிக்கிறதுக்குள்ளே ஊறிடுங்க. நம்ம எப்பவும் உப்பு போடுற அளவு போடுறதுனால கரெக்டாக இருக்குங்க. நம்ம இந்த டம்ளரில் முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் மேலே அதிக அரிசிங்க, அரை டம்ளர் துவரம்பருப்பு போட்டு ஒரு அரை மணி நேரமே ஊறிடுச்சுங்க. 1 டம்ளர் அரிசி கணக்கு வச்சா 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்குங்க. ஊற வச்சுட்டுங்க நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டுங்க, 6-7 பூண்டு நம்ம பொடி பொடியாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டுங்க, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூனு நம்ம போட்டுங்க வணக்கிட்டுங்க, தக்காளி ஒன்று போட்டு வணக்கிட்டுங்க, நம்ம சாம்பார் தூள் 1 டீஸ்பூனும், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுங்க, உப்பும் நம்ம அளவு பார்த்துங்க. நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி, முக்கால் டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்புங்காட்டி 1 டீஸ்பூன் அளவு போட்டேங்க. நம்ம அளவு பார்த்து போட்டுக்கலாங்க. இப்போ ஒன்றா கலக்கி வச்சாச்சுங்க. 3 விசில் வேகமாக 1 விசில் சிம்மில் வச்சா நம்மளுக்கு பருப்பு சாப்பாடு ரெடிங்க. தக்காளி ஒன்று அறுத்து போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்கினோடனே. இப்போ 3 விசில் வந்தோடனே இப்போ சிம்மில் தான் இருக்குதுங்க. இப்போ வேகமாக வச்சுக்கலாங்க. வேகமாக 3 விசிலுங்க, சிம்மில் ஒரே விசிலுங்க. அப்படி சிம்மில் வைக்கலைன்னா விசில் வரலைன்னா கூட 5 நிமிஷத்துக்கு நிறுத்திக்கலாங்க. இந்த குக்கரில் வச்சோம்னா அடி பிடிக்காதுங்க. சில்வர் குக்கரில் கொஞ்சம் அடி பிடிக்குங்க. இதிலே நம்ம தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் தண்ணி, இந்த தண்ணியிலே தேங்காய் பாலை ஊற்றி தேங்காய் பால் அரைச்சி இந்த அளவு தண்ணியிலே ஊற்றிங்க தேங்காய் பால் புளிஞ்சும் நம்ம ஊற்றிக்கலாங்க. அதெல்லாம் கொஞ்சமாக அடி பிடிக்கத்தான் செய்யும். இது நம்ம விசில் ஒரு 10 நிமிஷத்துலைங்க எடுத்துட்டு நெய் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் கலக்கலாங்க. வேணும்னா கலக்கலாம், இல்லாட்டி வேண்டியது இல்லைங்க.